சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார், திமுக ஆட்சியிலையும் போராட்டம் பண்ணா தூக்கி உள்ள வச்சிங்க, போராட்டம் பண்ண விடாம எல்லாத்தையும் தடுத்தீங்க. தாவேக ஆட்சியிலையும் வந்துட்டு மாற்றம் சொல்லிட்டு வந்தீங்க, இப்ப போராட்டம் பண்ணாலும் நீங்க அரசு பண்ணி எல்லாத்தையும் உள்ள வைக்கிறீங்க, உங்க ஆட்சிக்கு ஆதரவு அளித்ததை நாங்க மறுபரிசீலனை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பேட்டியிலே பார்த்தீங்கன்னா மறைமுகமாக மதவாத பாஜக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் தாவேக்கு ஆதரவு கொடுத்தோம். போராடும் மாணவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறது, காவல்துறை அடக்குமுறையை ஏவுகிறது, நாங்கள் எங்களது ஆதரவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என்று சண்முகம் அவர்கள் தெரிவிக்கிறார். மாலதி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த மோடியை பற்றி பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துச்சு ஞாபகம் இருக்கா? அந்த பிபிசி ஆஃபீஸுக்கு இன்கம் டேக்ஸை விட்டு ரைட் அடிச்சு ஜேர்னலிஸ்ட் ஃபோனெல்லாம் சீஸ் பண்ணி யூடியூபுக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த டாக்குமெண்ட்ரி இங்கேருந்து அதுலேருந்து தூக்கி இந்தியாவில் அதை பேன் பண்ணிட்டாங்க சார். பண்ணிட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி இந்தியாவில் யாரும் பிபிசி டாக்குமெண்ட்ரி பார்க்க முடியாது, எல்லாம் ட்விட்டரில் தூக்கி மொத்தமாக போட்டு விட்டாங்க. நான் அந்த விஷயம் பெருசாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ட்விட்டரில் போட்டு விட்டாங்க ஃபுல்லாக. அப்போது சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவர் சங்கத்தை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பை சேர்ந்த ஒரு மாணவர் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி ஸ்க்ரீன் பண்ணும்போது போலீஸ் தூக்கி அவரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க. யூனிவர்சிட்டி அவர் மீது நடவடிக்கை எடுத்தது. அப்போது ஏன் இத்தனையும் அவங்க கட்சியோட மாணவர் அமைப்பு வாய் திறந்தாங்களா? டாஸ்மாக் ஊழியர்கள், கரூர் கேங்கு மிரட்டுது போய் கடைக்கடையா சிஐடிஓ தோழர்களை, அப்போது வாய் திறந்தார்களா? தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணாங்களே சார், அப்போ கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டியதானே? சொன்னீங்களா? சொல்லல. இப்போது சொல்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குகிற நிலை ஏற்படும்னு. அப்போ நீங்கள் இதே பேட்டியில் சொன்ன விஷயம் நடக்காதா? மதவாத பாஜக மறைமுகமாக அப்போது ஆட்சி செய்யாதா? கவுத்துருங்க விஜய் ஆட்சியை. உண்மையிலே கவுத்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஃபுல் மெஜாரிட்டியோட வந்தால் இந்த தொல்லையெல்லாம் திமுக கூட இருக்கும்போது ஒரு சலசலப்பும் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ மட்டும் எதுக்கு சார் இதை மாதிரி சும்மா சும்மா பயமுறுத்திட்டு இருக்காங்க? மைனாரிட்டி ஆட்சியாக இருப்பதால் முடிந்தவரை தலைவலியை கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் இவர்கள் செய்கிறார்களோ என்னமோ. மக்கள் மனநிலையை புரிந்து கொள்ளாவிட்டால் உள்ளாட்சி தேர்தலிலேயே கம்யூனிஸ்டுகளுக்கும் பாடம் புகட்டப்படும் என்பதை 2 இடதுசாரி கட்சிகள்